ஆக்சுவலி இந்த இன்ஸ்டாகிராமையும் யூடியூபையும் தூக்கிட்டாலே பாதி ட்ரேடர்ஸ் உருப்போட்டுருவாங்க. ஏன்னா முக்கால்வாசி டைம் நான் ஏதாவது பார்த்தேன்னா எல்லாமே ஸ்டூபிட் அட்வைஸாக தான் இருக்குது. த மோஸ்ட் ஸ்டூபிட் அட்வைஸ் அப்படின்னு ஒன்று நான் பார்த்தேன்னா, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இன்ட்ராடே ட்ரேட் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக லாஸ் பண்ணிவிடுவோம். ட்ரேட் ஒழுங்காக நடக்காது. அதனால் யார் யாரெல்லாம் ஒரே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்களோ அவங்க ப்ராஃபிட்டபிளாக மாறிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் ஸ்டூபிட் அட்வைஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரிகர் ஆகுன்றது ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஒருத்தர் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன் அப்படின்றது ஏன் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ லாஸ் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே இவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால தான் நம்ம லாஸ் பண்ணுறோம். அதனால் ஒரே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுப்போம். இன்கேஸ் அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி அப்படின்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, இம்பல்சிவ் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்களே தவிர, தட் இஸ் நாட் த ரைட் சொல்யூஷன். ஸோ நீங்கள் நிறைய லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த லாஸை ஸ்டாப் பண்ணோன்னா ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தால் அந்த லாஸ் ஸ்டாப் ஆகிட்டு நாளைக்கே நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்லாம் ஆக மாட்டீங்க. ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒவ்வொரு ப்ராஃபிட்டபிள் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்ன்றது வந்து மாறும். இப்போ என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் 100 ட்ரேடு 120 ட்ரேட்லாம் எடுத்துருக்குது. பட் ஸ்டில் ஐ எண்ட் அப் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் ஆஃப்டர் ஆல் சார்ஜஸ். ஸோ அது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கோ இல்லை உங்களோட ஓவரால் அந்த ட்ரேடிங் ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுதோ அதை தான் ஃபாலோ பண்ணுமே தவிர, நான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தால் நான் ப்ராஃபிட்டபிள் ஆயிடுவேன் அப்படின்னு அந்த எக்ஸ்பர்ட் சொன்னார்னா வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஆகிறதுக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு ட்ரேடிங் பிளானே இல்லை, ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியே யார்கிட்டயுமே இல்லை. நார்மலாக ஒரு ட்ரேடிங் வியூவில் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னு எடுத்துப்போம். எடுத்து நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 ட்ரேட் வருதுன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் எப்படியா இருந்தாலுமே 2 இல்லை 3 ட்ரேட் வரும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன், 2வது ட்ரேட் 3வது ட்ரேட்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல் ட்ரேட் லாஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பாக்கி 2வது ட்ரேட் 3வது ட்ரேட் அந்த லாஸையும் கவர் பண்ணி பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரெண்டும் கொடுத்துருச்சுன்னா, இல்லை நான் எடுக்க மாட்டேன், என்னோட குருநாதர் சொல்லிட்டாரு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன் அப்படின்னா அவ்வளோதான் நக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கிளியர் கட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துடும். ஓகே ஓவராலாக ஒரு வருஷத்தில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கே ஆவரேஜாக 2 to 3 ட்ரேட்ஸ் வருது. அதுதான் ஆவரேஜ் அஸ் பர் மை ட்ரேடிங் சிஸ்டம். சம்டைம்ஸ் அது வந்து 5 ட்ரேடாக மாறலாம், சம்டைம்ஸ் 2 ட்ரேட் வரலாம், மாறிட்டே இருக்கலாம். என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா, என் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி படி வர எல்லா ட்ரேட்ஸும் நான் எடுக்கணும், அவ்வளோதான். அது ஒரு ட்ரேடில் நிறுத்தணும், 2 ட்ரேடில் நிறுத்தணுன்றதை நீங்களே கன்க்ளூட் பண்ணக்கூடாது. அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரிகர் ஆகுதா, ட்ரேட்ஸ் வருதா, எடுக்கணும், ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணி அந்த லாங் ரனில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்டிக் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் பிகம் ப்ராஃபிட்டபிள். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டார்கெட் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு மந்த்துக்குன்னு ஒரு கோல் வச்சுருங்க. அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மாதத்துக்கு வந்து நான் 10% டார்கெட் வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 10% டார்கெட் 2வது நாளே வந்துருச்சு அப்படின்னா, பாக்கி இருக்கிற 28 நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றாங்க. தட் இஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ். அப்படின்லாம் இருக்கவே முடியாது. ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் வந்து இர்ரேஷனலாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 10% 20% கொடுக்குதா, அடுத்த ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 5% 6% லாஸ் ஆகும். ஓவர் த மந்தில் என்னோட எல்லா ட்ரேட்ஸும் நான் எடுக்கிறேனான்றது தான் நான் பார்ப்பனே தவிர, இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டேன்னா, இந்த கோலை ரீச் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எல்லாமே வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரேடர்ஸ் தான் டிசைட் பண்ணுறது. உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி படி எல்லா ட்ரேட்ஸும் அந்த மந்த் எடுக்கணும்னா நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ஓவராலாக ஒரு சில மந்த் பார்த்தீங்கன்னா 20% 30% கூட வரும். உங்களோட டார்கெட் 10% இருந்தால் கூட 30% 40% கூட ஒரே மாதத்தில் வரும். பட் ரெஸ்ட் ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 10% லாஸ், 5% லாஸ், 8% லாஸ் கூட வரும். பட் இந்த லாஸஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும்னா, சின்ன சின்ன லாஸஸ்லாம் கவர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸும் எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த லாங் ரன் ஓவர் த 1 இயரில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு பாசிட்டிவாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஃபிக்ஸட் கோல் சூஸ் பண்ணுறேன், 10% என் கோல் அச்சீவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன்னா, நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் பேக் டு பேக் உங்களுக்கு 20% லாஸாக வந்துட்டு இருந்ததுன்னா, அவ்வளோதான். அந்த ஓவரால் இயர் எண்டே நெகட்டிவில் போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் கோல்ன்றது வந்து இருக்கணும், பட் அஸ் பர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலேயே நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலேயே ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறோம், இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறோமே தவிர, பர்சனலாக ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டேன், அதனால் நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறேன், எண்ட் ஆஃப் த மந்த் அது அந்த ஹோல் மந்த் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா பெரிய ப்ராக்ரஸ் இருக்குது. சரி, அதே மாதிரி ஓவரால் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் இல்லை வீக்லி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஓவரால் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பர் மந்த்தே இல்லை 5 இல்லை 6 தான் வரும். அதுக்கு மேலே பெருசாக வராது. பட் இதுவே நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையிங் இல்லை ஆப்ஷன் செல்லிங் இன்ட்ராடே பேசிஸில் பண்ணுறீங்கன்னா, ஒரு நாளைக்கு நிறைய பேர் 30-40 ட்ரேட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு
175 ஸ்ட்ராட்டஜிஸ் கிட்ட ரன்னே பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜியே 175னா அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வரும்? அது எல்லாமே ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம் தான். பட் அவ்வளோ நம்பர் ஆஃப் நோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ரன் பண்ணியே ஸ்டில் தே ஆர் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஓவராலாக நான் ஒரு பர்டிகுலர் டேயில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இது பண்ணுறது நீங்களாக டிசைட் பண்ணுறது ஒரு இம்பல்சிவ் டெசிஷன். உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது? உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுக்க சொல்லுதுன்னா கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம், அதில் தப்பே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இந்த சார்ஜஸ்லாம் போக, ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ப்ராஃபிட் பர் ட்ரேட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 கொஞ்சமாவது இன்னும் இவ்வளோ பர்சன்டேஜ் லெவலுக்கு மேலே இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 லாட்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சு, 100 லாட்டில் ட்ரேட் பண்ணுற ஒருத்தன் ஒரு நாளைக்கு 100 ட்ரேட் எடுத்தானா கூட ஸ்டில் யூ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா அவன் ஒரு லாட் எடுத்தாலும் சரி 100 லாட் எடுத்தாலும் சரி அவனோட ப்ரோக்கரேஜ் 20 ருபீஸ் பர் ஆர்டர் தான். பட் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு லாட்டை வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ஓவரால் சார்ஜஸ், உங்களோட ஓவரால் நெட் ப்ராஃபிட் 100 ரூபாய் இருக்குன்னா அதில் 50% சார்ஜஸ்க்கே போயிடும். பட் இதுவே நான் 100 லாட் வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னா என்னோட ஓவரால் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த ஓவரால் கிராஸ் ப்ராஃபிட் தான். அதனால் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கிறாரு இவர், நம்மளும் எடுப்போம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட நம்பர் ஆஃப் லாட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். அப்போ தான் அந்த சார்ஜஸை கவர் பண்ண முடியும். அண்ட் ஃபைனல் அட்வைஸ் என்னென்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாருன்றதுனால அதை பிளைண்டாக பிலீவ் பண்ணாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க இன்ட்ராடேவே ஒர்க் ஆகாதுன்னு, ஒரு சில பேர் உட்காந்து சொல்லுவாங்க F1ஓவே ஒர்க் ஆகாதுங்கன்னுவாங்க. ஏன்னா அவனுக்கு ஒர்க் ஆகலை, அவ்வளோதானே தவிர அது எல்லாருக்குமே ஒர்க் ஆகாமல் போகணும்னு அவசியமே இல்லை. ஸோ நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ஒரு வியூ இருக்கும், டெக்னிக்கல் அனாலிசிஸே ஒர்க் ஆகாது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பெஸ்ட்டு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் தான் பெஸ்ட்டு, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் வரல, அவங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாதீங்க அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறேன்னா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், என்னோட ரிசர்ச்சில் அது ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட டேட்டா வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி ஓகே எனக்கு ஒர்க் ஆகுதா, அவருக்கு ஒர்க் ஆகலைன்னா என்ன, இட்ஸ் ஃபைன் அப்படின்னு ப்ரொசீட் பண்ணணும். ஸோ எப்போவுமே யூ ஷுட் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறதுனால அதை பிளைண்டாக பிலீவ் பண்ணி அதை அப்படியே கைவிட்டுறவும் கூடாது, அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்துடவும் கூடாது. யூ டிசைட், யூ டெஸ்ட் இட், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி இல்லையே எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா யூ ஸ்டிக் டு இட். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறதையும் பிளைண்டாக பிலீவ் பண்ணாதீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ கோல் வச்சு ட்ரேட் பண்ணுறேன், இவ்வளோ ட்ரேட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணேன், ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டா நான் அந்த ஃபுல் டேக்கு ட்ரேட் பண்ண மாட்டேன், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டா ஃபுல் மந்த் ட்ரேட் பண்ண மாட்டேன்றதெல்லாம் வந்து ஆன் த லாங் ரன் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி படி இவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இருந்ததுன்னா அவ்வளோதான், யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டிக் டு இட். தவிர நீங்களாக அதை ஓவர் ரைட் பண்ணி கட் ஷார்ட் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஓவரால் ட்ரேடிங் க்ரோத்தே இருக்காது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ கன்வே பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லைனா உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் அதை ஃபாலோ பண்ணுறதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன்.